ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்களோட யோகா மாஸ்டர் கிருஷ்ணன் ஐயா. கிருஷ்ணன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி பிராணெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தீங்க. பயணம் ரொம்ப நல்லா இருந்தது. திண்டுக்கலுக்கு வந்து உங்களுடைய எல்லா இடத்தையும் வரும்பொழுதே நாகா அந்த கேலோ அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு இது போட்டுருந்தீங்க. அதை பார்த்தோம். உங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்தோம். சரி. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு ஒன்று இருந்து அதையும் பார்த்தோம். சரி. அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இது பார்க்குறப்பே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. திண்டுக்கல்ன்றதுடைய ஒரு அடையாளமாக உங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது. எங்களுக்கு இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தாங்க ஐயா. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல நீங்கள் 6 டாட்ஸ்னு உங்கள் வச்சுருக்கீங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு தலைப்பு. அந்த 6 டாட்ஸுக்கு என்ன ஏதாவது ஒரு இதுதான் நீங்கள் வச்சுருப்பீங்க. 6 டாட்ஸ்னு பெயர் காரணம் பேருக்காக என்ன உள்கருத்து என்ன வச்சுருக்கீங்க? 6 அதாவது பஞ்சபூதம். இந்த உலகம் தோன்றியிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் பல காலமாக வளர்ந்து வந்திருக்காங்க. கற்காலம், இரும்பு காலம், அதுக்கப்புறமா நிறைய காலம் வந்து தாண்டி வந்திருக்காங்க. ஆனால் எல்லா காலத்துலேயும் மாறாமல் இருக்கக்கூடியது பஞ்சபூதம். இந்த உடல் பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது. அது அந்த 5 புள்ளிகளை குறிக்குது. அடுத்து இதில் இந்த இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு. இப்படி எல்லாம் வந்தாலும் எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒன்று தான் மனிதனை வந்து உணர்வு ரீதியாக கனெக்ட் பண்ணுது. அப்போ அந்த எமோஷன்றது, உணர்வுன்றது மனதிலிருந்து இயங்குது. அப்போ மனம் கெட்டால் உடல் கெடும்ன்ற தத்துவம். பஞ்சபூதமும் மனத்தையும் சேர்த்துடும். இந்த 6ஐயும் யார் ஒருத்தர் நல்லா வச்சுக்கிறாரோ அவர் ஆரோக்கியமாக இருப்பார். அந்த இதில் ஏதாவது ஒன்று கம்மியாகவோ கூடவோ இருந்தால் நோய் வரும். அதுதான் அந்த வாத பித்த கபத்தை நம்ம சமநிலை பண்ணுறோம். இது 6ஐயும் நல்லா வச்சுட்டாலே நம்ம மருந்து இல்லாமல் உடம்பை சரி பண்ணிடலாம். சந்தோஷம். நாங்கள் இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோங்களே, என்என்சிசி நாகா நேச்சர் கேர் சென்டர்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணோம். இன்றையோட 5 ஆண்டுகள். மிக சிறப்புங்கய்யா. ஒரு பெரிய முன்னெடுப்பு இது. எல்லாருமே உணவு இதிலிருந்து ஆரோக்கிய துணைக்கு நகர்வாங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அதற்கான மறுபடியும் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்க, மைல்ஸ்டோன். இதுக்கு வந்து ஒரு வித்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் என்னுடைய துணைவியாரும் ஆர்கே நேச்சர் கேர் கோயம்புத்தூரில் இருக்குது, கணபதியில் இருக்குது. சரி. அங்கே ரூட்ஸ் கம்பெனி மிகப்பெரிய ஒரு கம்பெனி. சிறப்பு. அந்த கம்பெனியுடைய பெரியவர் அவங்க இப்போ இருக்க மிஸ்டர் ராமசாமியுடைய ஃபாதரு. அவர் வந்து அதை ஆரம்பித்து இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்கிற ஒரு தத்துவத்தில் இது பண்ணாங்க. ரொம்ப நான் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அனுபவத்தை நீங்கள் உள்ள வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், எனக்கு வந்து நான் அந்த எம்டி கிட்ட போய் உட்காந்து என்னுடைய ஆட்கள் நான் அனைவரும் நான் இங்கே அனுப்ப வேண்டும், நீங்கள் அதுக்கு எனக்கு வரிசையாக தொடர்ந்து எனக்கு கிளாஸ் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒன் வீக் செஷன் மாதிரி போட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டு எல்லாம் அனுப்பிச்சு எல்லோரும் முடிச்சு வந்தாங்க. பட்டு எல்லோரும் வந்து ரெகுலர் ஸ்டாஃப் மாதிரிக்கும் போயிட்டு வந்தாங்க. இதோடு நிற்கக்கூடாது, இது இன்னும் கீழே இருக்கவங்களுக்கும் போய் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் வந்து கோயம்புத்தூர் போக முடியாது, ஒரு வாரம் இருக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் இதை இங்கே ஆரம்பித்து அவங்களுடைய ஒத்துழைப்போடு எப்படி அங்கே பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் செட்டப் அங்கே டாக்டர் சந்திரசேகர் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு நேச்சுரோபதி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல விதமாக இப்போது போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டாஃபும் வந்து இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் எல்லாருமே இங்கே வந்து அந்த அனுபவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னிறைவு அடைந்தவர்கள் பிறருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு டிரான்செண்டல்னு சொல்கிறாங்க. அதாவது பசிக்குது, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு போயிட்டே இருக்கிறவங்க தன்னிறைவு அடைந்தவர்கள் தான் இதை செய்ய முடியுன்றாங்க. நீங்கள் தன்னிறைவு அடைந்து பிறர் அதை கொடுக்கணும், நீங்கள் ஆல்ரெடி சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிடணும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆரோக்கியத்தை நீங்கள் போய் அனுபவித்த உடனே இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கிடைச்சது எல்லோரும் கொடுக்கணும்னு நீங்கள் ஈக்குவலாக கொடுத்துருக்கீங்க. எங்கே சென்றாலும் ஏதாவது ஒன்று எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் அவனுக்கு வந்து அறிவு பசி என்றைக்குமே இருக்கணும். வயிற்று பசி இருக்குதோ இல்லையோ, அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் நான் இப்போ சமீபமாக தேவாஸுக்கு வந்தேன். அது என்ன பசின்னு சொன்னீங்கன்னா,
இவர் ஃபாதர் கேஸ்பரும் நமக்கு மகேந்திரவிலும் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாங்க. சரி, நானும் என்னுடைய மகளும் லக்ஷ்மியும் போய் பார்த்துட்டு வந்தோம். என்ன தான் நடக்குது, கியூரியாசிட்டி ஆஃப் லேர்னிங். ஆமாம், என்ன நடக்குது, அந்த குழந்தை நிலையிலே இருக்கீங்க நீங்கள். அதே இன்றைக்குமே அதே நிலைமையில் தான் நான் இருப்பேன். நான் மாற மாட்டேன். அருமை. அதனால் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து ஒரு 8 ஆண்டு காலமாக தமிழ்நாடு ரோலர் ஃப்ளோமர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்திருக்கேன். ஒரு 2 ஆண்டு காலமாக லைன்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். எங்கள் கம்பெனியில் எம்டியாக இருந்திருக்கேன். ஸோ பல ஆங்கிளில் வந்து நாம் எப்படியோ வந்து ஒருத்தர் வந்து இணைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். லைன்ஸ் வந்து ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவங்களாம் வாங்கப்பா. அதே மாதிரி ரோட்டரியில் எல்லாம் சேவை மனப்பான்மை, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இது வந்து அனைத்து தமிழர்களும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேஸ்பர் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸு, இது யார் வராங்க, இதில் வந்து எதற்காக வராங்க, என்ன பயன் அவங்களுக்கு. ஒரு யோகா பண்ணுறோன்னு சொன்னால் எனக்கு வந்து அதில் ஒரு ஆரோக்கிய பயன், என்ன பயனுங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். ஜூனில் அங்கே வந்துடுறீங்க, திண்டுக்கல் டு தாவோஸ். அதுவும் தாவோஸில் நடக்கும்போது எனக்கு வந்து அதில் எனக்கு சுவிட்சர்லாண்டு மற்ற எத்தனையோ நாடாக இருந்தாலும் சில ஊரெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சென்னையில் பிறந்ததுனால இன்றைக்கும் இப்போ சென்னை மண்ணை நான் தொட்டேன்னா முதல்ல மண்ணை தொட்டு வணங்கிடுவேன். ஏன்னா அங்கே பிறந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங், கனெக்ட் ஒரு ஃபீலிங்கு. வெள்ளூரில் நான் வந்து என்னுடைய துணைவியார் எடுத்தேன். ஸோ அந்த ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட். கண்டிப்பாக. ஒரு ஆண்டு காலமாக நான் திருச்சியில் படித்தேன். ஸோ அங்கே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட். அதே மாதிரி கொஞ்சம் சிறு காலம் சுவிட்சர்லாண்டில் படித்தேன், வேலை செஞ்சேன். ஸோ நீங்கள் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் சுவிட்சர்லாந்து கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. 360 180 இந்த எண்டு டு அந்த எண்டு, டாப் டு பாட்டம், பிரமாதம். எல்லாம் இருந்தாலும் இதில் என்ன நடக்குதுன்னு போகாத ஊரு கிடையாது. எல்லா ஊரும் போயாச்சு, எல்லாம் சுவிட்சர்லாண்டை பார்த்து. மொத்தமே சின்ன நாடு தானே. ஆமாம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் 360, மேலேருந்து கீழே 180. இது ஒரு நாடு. அதற்குள்ளே ஒரு குட்டி நாடு வேறு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம். ஃபேஸ்டன் லிக்சன்ஷைன்னு ஒரு குட்டி நாடு ஒன்று உள்ளே இருக்குது. தனி நாடு, அது தனி கரன்சி அது இருக்குது. இந்த யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரி அது தனியாக இருக்குது. அதனால் சுவிட்சர்லாண்டுன்னு சொன்னோன்னே ஒரு நேரம் தவாஸ்க்கு வந்து பார்த்தேன். நல்ல யாரெல்லாம் வராங்க, எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் அங்கே வராங்க, எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிகரமாக ஒரு சூழ்நிலை. அதில் இன்னும் எனக்கு ஒரு சிறப்புன்னா, அங்கே தலைவராக இருந்தார் இல்லையா ராசமாணிக்கம். ஆமாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து இலங்கையை சார்ந்தவங்க. ஆமாம். இலங்கையை சார்ந்தவங்க இப்போ சுவிட்சர்லாண்டில் இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்காங்க. அப்போது அந்த ஒரு 6 பேர் கமிட்டி, அந்த நான் அங்கே வேலை செய்த வருடம் வந்து 78 79. அப்போ 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டி சுவிட்சர்லாண்டில் போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியில் நான் வேலை செஞ்ச முதலாளி ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் ஹெர்மாந்தூர். ஓகே. ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த 6 பேரில் அவர் ஒருத்தர். அவர் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு, இலங்கையில் என்ன பிரச்சனை, இலங்கையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம அகதி ஸ்டேட்டஸ் நம்ம சுவிட்சர்லாண்டில் கொடுக்கலாமா, இதனால் சுவிட்சர்லாண்டுக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள், அவங்க எதையுமே வந்து ஆராயாமல் செய்ய மாட்டாங்க சுவிட்சர்லாந்து பொறுத்தவரை. ஆமாம், ரொம்ப ஆராய்ச்சி. அப்போ அதில் நான் வந்து இதை கண்டிப்பாக இவர்கள்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு காலத்தில் ஒரு டீ பிளான்டேஷனுக்காக போனவங்க. அங்கே சிலோனுக்கு போனாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்திருக்காங்க. வி ஆர் ஆல் குட் ரேஸ். சூப்பர். தமிழ் ரேஸ் இஸ் அ குட் ரேஸ். ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டம் இருக்கிற மக்கள். அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் யோசிக்கவே வேணாம், தாராளமாக பரிந்துரைக்கிறீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஆமாம், ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த 6 மெம்பரில் ஒரு மெம்பருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணேன். அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அவர் கொடுக்கறதுக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த நான் முதல் தடையாக சுவிட்சர்லாண்டுக்கு போகணும். என்னை ஒரு பொண்ணு வந்து, நீங்கள் இன்னும் மரத்தில் இருக்கிறீங்களா இல்லை வீட்டில் வாழறீங்களான்னு என்னை ஒரு பொண்ணு கேட்டாள். எனக்கு என்ன அவள் கேட்குறான்னு எனக்கு புரியல. கரெக்ட். ஏன்னா அவங்க அப்போல்லாம் டிவி கிடையாது, கரெக்ட், மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. மனிதர்கள் வாழ்கிறாங்க, போகிறாங்க, ஏதோ பேப்பரில் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கவங்களாம் இன்னும் மரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் மேம்படலை, மரத்தில் தான் இருக்காங்க பொழுது. 78 ஏப்மேன் ஸ்டேஜ் நினைக்கிறாங்க. ஆமாம், 78 கேட்குறாங்க இந்த கேள்வியை. ஆமாம்.
அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா என்னுடைய காரை ஓட்டத்துக்கு என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காருன்னு சொன்னபோது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதான். இவ்வளோ மாடர்ன் ஆயிட்டாங்களா அப்படின்னு. ஒரு படம் வேர்ல்டு மஸ்ட் பி கிரேசின்னு சொல்லி காட் மஸ்ட் பி கிரேசி ஒரு படம் இருக்கும். அந்த மாதிரி உங்களை இந்தியாவில் வரதை இப்படி நினைக்கிறாங்க. அந்த படம் தான் எங்கள் தேட்டரில் முதல் படம். ஆஹா, இப்படி கனெக்ஷன் நடக்குது பாருங்க. காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி 1984 மார்ச் 25 ஓப்பன் பண்ண தேட்டர் நாகாலட்சுமி தேட்டர்னு சொல்லிட்டு பழைய ஃபர்ஸ்ட் பிக்சர் காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி. ஆஹா, ரைட்டு. ஸோ அப்போ அங்கே சந்திச்சு அங்கே வந்து நாங்கள் யாரோ ஒருத்தர் சுந்தரேசன் வந்திருக்காரு, மதுரையிலேருந்து வந்திருக்காரு, 6 டாட்ஸு, அவர் வந்து யோகா எடுக்கிறாருன்னு சொன்னார். அது ஒரு இன்க்யூசிட்டி. மறுபடியும் அடுத்த ஒரு கியூரியாசிட்டி, மதுரை இங்கே தானே இருக்குது அப்படின்னு. நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் அந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தா கூட ஆமாம் வாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு நீங்கள் 6:30 7 o'clock 6:30 நம்மளோட நான் உடனே நடந்து வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்தீங்க. ஸோ எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் அனைவருக்கும் ஒரு தீப்பொறி. எனக்கு ஒரு தீப்பொறி, உங்களுக்கு ஒரு தீப்பொறி. உங்களுடைய தீப்பொறி இதை வந்து ஒரு இயற்கை வழியில் எப்படி வந்து நம்ம இதை பெருசாக கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு, இதற்காக நீங்கள் யாரோ சிபாரிசில் நீங்கள் தேவஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. அங்கே இது உங்கள் ட்ரேட்மார்க் மாதிரி அங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் அது கூட சுவிட்சர்லாண்டுக்கு எதுக்கு சார் கட்டை எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்து 5 கிலோ நம்ம ட்ரெஸ்லாம் அதிகமாக கொண்டு போகிறதில்ல. மினிமம் ஒரு 5 கட்டையை என்றாவது ஒரு நாள் தமிழன் வந்து இதை வந்து ஒரு அடையாளமாக மறுபடியும் பின்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். சந்தோஷம். அதனால் அங்கே கொண்டாந்தீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் அப்புறம் தான் எனக்கு இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு ஐடியா, நாம் இந்த மாதிரி நாம் ஒரு வழியில் இயற்கையாக நேச்சர் கியூர்ன்ற ஒரு தத்துவம், நேச்சர் கியூருங்கிற மாதிரி நீங்களும் ஒரு வகையில் வரும்போது இதில் ஏதாவது ஒரு கோஆப்ரேஷன் இருக்குமா, ஒரு சினர்ஜி இருக்குமா, சூப்பர் அங்கிற மெத்தடில் தான் உங்களை நான் இங்கே வர சொன்னேன். நீங்களும் வந்து இங்கே வந்திருக்கீங்க. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாக சார். உங்கள் டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து we are not against each other. கரெக்ட். we only complement each other. கரெக்ட். கொலாபரேஷன், ஒத்திசைவு. ஆமாம், நிச்சயமா ஒத்திசைவு. அதை விட அந்த யாருக்கு ஒன்று அனுபவிச்சாங்களோ அதை இன்னொருத்தவங்க கொடுக்கணுன்ற நோக்கம் இருக்கோ, அப்போ எல்லாரும் வாழணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அதுக்கு யாரெல்லாம் வேணுன்றதை இயற்கை உங்களை அப்படியே கூட்டு சேர்த்து அப்படியே கொண்டாடுது. ஏன்னா இது வந்து என்னுடைய லாபகர நோக்கத்தோடு செய்யப்பட்ட சேவை இல்லை, இது சேவை மனப்பான்மை. அவ்வளோதான். இது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும். நான் அனுபவித்ததை இன்னும் ஒரு 10 பேர் அதை அனுபவிச்சாங்கன்னா அது எனக்கு அந்த இது வந்து அது எனக்கு போதும்.